என்னுடைய தலைமையில யாரெல்லாம் வரணுமோ கூட்டணிக்கு வாங்கணும் ஒருத்தன் கூட போய் எட்டி பார்க்கலையா, யாருமே போகலையா? சோ அதுலயே உங்களை பத்தி தெரிய வேண்டாமா? நிறைய வேட்பாளர்களுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியலையே. படை நாலேஜே இல்லாம போய் அவன் போய் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. காரு போகுது, காருக்கு பின்னாடியே ஓடுறான், பைக்ல போறான், பைக்ல இருந்து விழுகுறான், இவர் சைக்கிள்ல போறாரு, சைக்கிள்ல இருந்து விழுகுறாரு. ஓட்ட கேட்டு போனா ஓட்ட கேட்டு போக இல்லாம சைக்கிள்ல போய் உன்னாலதானே கரூர்ல இவ்வளவு சம்பவம் நடந்தது. நீ அப்ப இறங்கி நீ பப்ளிக் முன்னாடி வந்தானே என்ன? நாங்க 2 தடவை சட்டசபையில தீர்மானம் போட்டோம். காங்கிரஸ் மத்தியில ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்க நீட்டை ஒழிச்சிருப்போம். உங்க தாத்தாவோட அந்த வாய் திறமை, வாய் ஜாலம் இவருக்கு இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். அது அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தானே சொன்னீங்க. இப்போ என்ன தகுதி உள்ளவங்களுக்கு தான் 1000 ரூபாய். இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு தெரியல. நம்ம பெண்கள் அதை யோசிக்கணும். மடிக்கணினி கொடுத்தாங்க +2 படிக்கிற பசங்களுக்கு. நீங்க எப்போ கொடுக்குறீங்க? காலேஜில் தான் கொடுக்குறீங்க. அப்புறமா பஸ்ஸில் மகளிருக்கு ஃப்ரீன்னு கொடுத்துட்டு ஓசி பஸ், ஓசின்னு சொல்றது உங்க அப்பா வீட்டு காசா? அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கணும். இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைங்கிறத யார் சொல்றா? உங்க கூட்டணியில இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் சொல்லிட்டு போறாரு. இங்க அரசியலோட ஆட்சி நடக்கல, அதிகாரியோட ஆட்சி தான் நடக்குது. ஒரு மெஜாரிட்டியோட கம்யூனிட்டி தான் அதுல ஜாஸ்தி சீட்டு, 6 சீட்டு 5 சீட்டோ 6 சீட்டோ சொல்றாங்க. அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுவல்ல அரசியல். நீ என்னடா ஏனுங்க அட்வைஸ் பண்றது, இது ஏன் கட்சிடா அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த பக்கம் பண்ருட்டியாரு, இந்த பக்கம் கேப்டன் பக்கத்துல என்னைய உட்கார வச்சுட்டாரு. அதுதாங்க கேப்டன். ஒரு மணி நேரத்துல சீட்டு. அந்த பக்கம் போனாலே, இப்ப நான் போனா கூட கூப்பிட்டு வாங்க, நீங்க 3 தடவை நின்றுருக்கீங்க, இந்தாங்க ஒரு சீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க போல. பட் அந்த காம்போ எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க தாவேக்கால இருந்து விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணணும்னா எப்படி பிரச்சாரம் பண்ணி இருந்திருப்பீங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்தோன்னா அரசியல்ல நிரந்தர நண்பனம்ல, எதிரி இல்லை. நானும் விஜய் சாரும் 7 படத்துல நடிச்சிருக்கிறோம். என்னுடைய படம் அவருடைய திருப்பாச்சி படத்துல நான் பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலையிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் எல்லாம் பேசி அவர் கூட நான் நடிச்சேன். இப்போ அவர் கட்சியில நான் இணைஞ்சிட்டேன்னு சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்லணும். கரெக்டான ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவாரோ அப்படிலாம் இல்லைங்க. சரி, இருந்தாலும் எங்களுக்கு மனம் ஒப்புக்காதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் விஜய் சாருக்கும் தனிப்பட்ட வாய்க்கா வரப்பு தகராறோ மாமா மிச்ச தகராறோ கிடையாது. எனக்குள்ள ஒரு ஒரு இது என்னன்னா, கேப்டனை அவர் பார்க்க வரல. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. கேப்டன் பார்க்க வந்திருக்கணும். ஏன்னா கேப்டன் இல்லைன்னா அவர் இல்லை. இது என்கிட்டே அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நாங்கள் கடனாக இருந்தோம், 45 லட்ச ரூபா கடனில் இருந்தோம். ஒன்று அந்த கடனை அடைக்கணும்னா எங்கிட்ட மெட்ராஸில் வீடு இருந்தது, அந்த வீடை விற்று கடன் அடைச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு படம் எடுத்து நாங்கள் அந்த கடனை வர்ற லாபத்தில் வச்சு கடன் அடைக்கணும். பட் யாருமே எங்களுக்கு டேட் கொடுக்கல. நிறைய பேர் அவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்க, யாருமே டேட் கொடுக்கல. பட் கேப்டன் அவர்கள் அது நிறையா இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன். எஸ்ஏசி ஃபோன் பண்ணோன்னா உடனே வீட்டுக்கு வந்துட்டார், டேட்டு கொடுத்துட்டாரு, பேமெண்ட்டே வாங்கலை. அது அப்புறமா இவங்க பக்கத்தில் உள்ள இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போல்லாம் வாங்குறவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. இவர் எஸ்ஐசி சார் அந்த கேப்டன் வீட்டுக்கு மேல் பக்கம் உள்ள இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி அவரே கொண்டு பத்திரத்தை கொடுத்துட்டாரு. அப்போ கூட கேப்டன் வீட்டில் இல்லை, அந்நியார் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் கேப்டன் ஏன் வாங்கினேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் எஸ்ஐசிட்ட கொடுத்ததாகவும் எஸ்ஐசி அதை வாங்க மறந்ததாலும் அதில் ஒரு கதை அப்படிலாம் நிறைய இருக்குது. ஸோ எங்களுக்குள்ள ஒரு வருத்தம், அவர் பார்க்க வரலையே அப்படின்னு. பட் டெத்துக்கு வந்தார். பட் உள் மனசு சொல்லுங்கள, டேய் அவர் இல்லைடா, நீ சினிமாவில் இல்லைடா, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி உள் மனசு சொல்லியிருக்குங்களே. பட் ஆனால் நீங்கள் கேப்டன் அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய அரசியலை பார்த்துருக்கீங்க. இப்போது தாவேகா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்களை ஒரு மாற்று அரசியல் தலைவராக பார்த்தாங்க. இப்போ அடுத்து விஜய் ஒரு மாற்று அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போய்கிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல அவங்க ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்லாம் அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுவாரு, கனவுல ஆயிடுவாரு. நீங்க வேறங்க. சொல்லுங்க. ஸோ உண்மையிலேயே தாவேகா எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலையா? சிவாஜி சாருக்கு கூடாத கூட்டமா? நிறைய நடிகர்கள் நம்ம பார்த்துருக்கோமே. பாக்யராஜ் சார் கூடாத கூட்டமா? டிஆருக்கு கூடாத கூட்டமா?
டிஆர் கூடாத கூட்டம் வந்து 2006 மாயவரத்தில் 4000 ஓட்டு தானே வாங்குறாரு, 4000 சொச்ச ஓட்டு தானே வாங்குறாரு. புரியுதுங்களா? அந்த கூட்டத்தை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. பட் ஓரளவு பிரிப்பார், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு கரிஷ்மா, ஒரு ஃபேஸ் வேல்யூ அதெல்லாம் இருக்குது. பட் அந்த திமுக அதிமுகவை தாண்டி அந்த ஓட் பேங்க் வருமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கிறாங்க. திமுகவாகட்டும் அதிமுக ஆகட்டும், திமுகவில் இருக்கிற கூட்டணி ஆகட்டும் அதிமுகவில் இருக்கிற கூட்டணி ஆகட்டும், ஒரு சாலிட் ஒரு ஓட் பேங்க் இருக்குது. பட் இவருடைய ஓட் பேங்க் வந்து நம்ம இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ மினிமமும் என்னுடைய கணிப்புப்படி மினிமம் ஒரு கேப்டன் வந்து முதல் தேர்தல் 8.33% வாங்கினார். இவர் வந்து அதிலிருந்து ஒரு 3-4% கூட வரலாம். கூடி போனால் ஒரு 17-16% வரலாம். பட் அந்த 16-17% வச்சு நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா உங்களுக்கு கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு அபோவ் 35க்கு மேலே ஒரு ஓட் பேங்க் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த கூட்டணியை ஆட்சியை அமைக்க முடியும். அதனால் இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஓட் பேங்க் வாங்குவாரா? 35 வரைக்கும் சிங்கிள். அவர் வந்து அறிவிப்பு வேற விட்டார், நான் என்னுடைய தலைமையில் யாரெல்லாம் வரணுமோ கூட்டணிக்கு வாங்கினேன், ஒருத்தங்க கூட போய் எட்டி பார்க்கலையே. புரியுதுங்களா? யாருமே போகலையே. ஸோ அதுலேயே உங்களை பற்றி தெரிய வேண்டாமா? புரியுதுங்களா? நிறைய வேட்பாளர்களுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு தெரியலையே. ஒரு வேட்பு மனு வந்து போய் ஃபார்ம் அபிடவிட் ஒரு வக்கீலை வச்சு ஒரு அபிடவிட் பண்ணணும். அதை வந்து முன்மொழிகிறதுக்கு இத்தனை பேர் வேணும், அவங்க மேலே வந்து கேஸ் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படை நாலேஜே இல்லாமல்லாம் போய் அவன் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ அரசியலுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் போய் சும்மா இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுகள் மாதிரி அணில் குஞ்சுகள் பூரா ஓடுது, பின்னாடியே ஓடுது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காரு போகுது, காருக்கு பின்னாடியே ஓடுறான், பைக்கில் போகிறான், பைக்கில் இருந்து விழுகிறான். இவர் சைக்கிளில் போகிறாரு, சைக்கிளில் இருந்து விழுகிறாரு. ஓட்டை கேட்டு போனால் ஓட்டை கேட்டு போக இல்லாமல் சைக்கிளில் போய் ஒன்னால தானே கரூரில் இவ்வளோ சம்பவம் நடந்தது. நீ அப்போ இறங்கி நீ பப்ளிக் முன்னாடி வந்தானே என்ன? இப்போ என்ன நினைக்கிறாரு அவர் மனசுலங்கிறது தெரியல. ஓகே, இப்போ என்னன்னா அவர் பரப்புரையிலலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் மேல நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. இல்லை அவர் கண்டிப்பா ஒரு ஓட் பேங்க் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் நெருக்கத்துல ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ், ஃபர்ஸ்ட் கிளைமாக்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்டையர் மூவியே வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ வந்துட்டு ஃபுல்லா வந்துருச்சு. இது வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, வாண்டடா இது பண்ணப்பட்ட விஷயம். அதாவது தேர்தல் நெருக்கத்துல இது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அது ஒரு சிம்பத்தி ஓட்டா அது வந்து அங்கே கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் அவருடைய அரசியல் கருத்துக்கள் வந்து இந்த திரைப்படம் மூலமா வந்து போய் சேரும் அப்படிங்கிறது அந்த டீமே பிளான் பண்ணி தான் வெளியில விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்னும் 1 வீக் இருக்கு, அதிகபட்சமா ஒரு 10 நாள். நான் எப்படி பாக்குறேன்னா, நான் சினிமாவில் இருக்கிறேன், சினிமா சாப்பாடு சாப்பிட்றேன். பட் அது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அதை வந்து நம்ம வந்து முறைப்படி ரிலீஸ் பண்ணுறது தான் நல்ல விஷயம். இது இவங்களை கேட்டால் அவங்கங்கிறாங்க, அவங்கள கேட்டால் இவங்கன்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படியோ அந்த படம் வந்து ரிலீஸ், ரஜினி சார் கூட அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அது வந்து உடனடியாக கண்டுபிடிச்சி தகுந்த தண்டனை கொடுக்கணும், பிற்காலத்தில் சினிமாவில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. கமல் சார் வந்து ரொம்ப காட்டமாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. சினிமாவில் உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து அதை எதிர்க்கத்தான் செய்வாங்க. அது வந்து பல பேரோட உழைப்பு. அப்போது அது வந்து இவரை கேட்டால் அவங்க பண்ணாங்கங்கிறாங்க, அவங்கள கேட்டால் இவங்க பண்ணாங்கங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் படம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, நல்ல வேளை தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தா ரொம்ப மோசமாக போயிருக்கும் அப்படின்னு படம் பார்த்தவங்களும் அப்படியும் வந்து ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. வீட்டில் உட்காந்தே பார்க்க முடியல, தியேட்டரில் போய் எப்படி பார்க்குறதுன்னு சிலர் வந்து அதையும் ரிவ்யூஸ் சொல்கிறாங்க. பட் எனிவே அது வந்து ரிலீஸ் ஆனது வந்து தப்பான விஷயம்தான். இப்போ நான் வந்து காலையில் கூட ஒரு இதில் பார்த்தேன், அதோ அர்ஜுனாவே வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து திமுக ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க அரசியல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்கவுங்க பிரச்சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதோ ஒரு வேலையாக உட்காந்துட்டு யார் பார்ப்பாங்க? நம்ம அதையும் யோசிக்கணும்ல. ஸோ எது எப்படியோ வெளியில் வந்துடுச்சு. அதை வந்து இப்போ இருக்கிற வந்து அந்த காபந்த அரசு வந்து நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து தப்பான விஷயம் சினிமாவில். ஆதவர்ஜுனா தான் வந்துட்டு சோசியல் மீடியாவில் நான் பார்த்தது. கண்டிப்பா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், அந்த டீம்ல இருந்தா விட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன் இதை பத்தி விஜய் பெருசா ரியாக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் சார் வந்து ரியாக்ட் பண்ணணும்னா ஆக்சுவலி வந்து நேற்று பேசியிருக்கலாம், காரைக்குடியில் பேசலை. ஒருவேளை இன்றைக்கி கூட பேசலாம். நம்ம அது டைம் எடுத்து கொடுத்து பார்க்கணும்ல. இன்றைக்கி கூட எங்கேயாவது போகும்போது பேசலாம். அவர் பேசணும். ஏன்னா அவர் வந்து அவரால் தான் வந்துட்டு இந்த படம் வந்து இவ்வளோ டிலே ஆனது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நம்ம இவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை போட்டுட்டு
அப்போ அவர் எங்கேயுமே வந்து அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணல. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ஜனநாயகத்தை கூட முடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையில் தான் அவர் சொன்னார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த அப்போ பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசருக்கு வந்து அவர் முன்னக்கூட்டியே அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பரப்புரையில் தான் சொல்கிறாரு ஜனநாயகத்தை முடக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் வந்து அதை பேசணும். ஒருவேளை இன்னைக்கு கூட பேசலாம். நம்ம நேற்று பேசலை, ஒருவேளை இன்னைக்கு கூட பேசலாம். ஓகே, முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். இவ்வளவு ஆண்டு உங்களுடைய அரசியல் பயணத்தில் வந்துட்டு எல்லா பரப்புரையிலையுமே கேப்டன் அவர்களை முன்னிறுத்தி தான் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அவரை வந்துட்டு எப்போவுமே நீங்கள் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே கூட அந்த மாதிரி தான் பேசுவீங்க. இப்போ அதிமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பரப்புரை உங்களோட இது ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி தான் புரட்சி தமிழர் நீங்க வந்து பேசணும். புரட்சி கலைஞர்னு பேசணும், நம்ம புரட்சி தலைவர்னு புரட்சி தமிழர்னு பேசணும். ஸோ அந்த பரப்புரை வந்து எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? உங்களுக்கே ஒரு அதுவே எனக்கு ஒரு நர்வஸா தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து எடுத்தவொடனே நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேட்டில் தெய்வமா இருக்கும் புரட்சி கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். கஷ்டம்தான். ஏன்னா பட் மாறிடும். ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, எங்கள் அந்நியார் அப்போ திமுகவை திட்டா இன்றைக்கி திமுகவை போய் எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி அது சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா முதல்ல ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம அரசியல் பேசுவோம், அதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நான் அன்னைக்கும் அதை தான் சொன்னேன், இன்றைக்கும் அதை தான் சொல்கிறேன். கேப்டனையோ அந்நியாரையோ குடும்பத்தையோ பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன், பட் அரசியல் பேசுவேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, அதில் வந்து அரசியல் தான் இருக்குமே தவிர நான் குடும்பத்தை பற்றி எதுவுமே நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் அவங்க சாப்பாடை சாப்பிட்ருக்கேன், அவங்க அந்நியார் கையால் நான் சாப்பிட்ருக்கிறேன். அதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி கடனாக இருக்கணும். பட் நம்ம வந்து அரசியல் பேசலாம், தனிப்பட்ட நபரில். ஏன்னா கேப்டன் எங்களுக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. நான் ஒரு மேடையில் கேப்டனு அந்நியார் எல்லாரும் இருக்கிற மேடையில் அம்மையார் கனிமொழியை நான் வந்து தப்பாக பேசினேன்ல, ராசாவையும் அவங்களையும் வச்சு நான் ஒரு விஷயம் பேசினேன். நான் அப்போ வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்னை கேப்டன் கூப்பிட்டு திட்டினார், நீ அரசியல் பேசு, தனிப்பட்ட நபர்களை வந்து பேசாத அப்படின்னு. ஏன்னா எங்கள் குரு அப்படி. அது அப்போது நம்ம வந்து மைண்ட் செட் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம வந்து தனிப்பட்ட நபர்களை யாரையும் பேசக்கூடாது, அரசியல் பேசலாம். இப்போ எனக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்தார். நான் வந்து ஸ்டாலின் அவரை வந்து அவருடைய பர்சனல் விஷயத்தையோ அவர் ஃபேமிலியோ பற்றி நம்ம எடுத்துக்கிறது அது தப்பு. பட் அரசியல் பேசலாம். உங்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் அதிகமாக வந்துச்சு, நீங்கள் கவர்ச்சி அரசியல் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தீங்க, உங்கள் அப்பா தான் இந்த கவர்ச்சி அரசியலுக்கு முன்னோடி அப்படின்னு அது அரசியல் பேசலாம். ஏன்னா அது வந்து அரசியல், அது வேற. ஸோ வந்து அதனால் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பேசாமல் அவங்க அரசியலை பேசலாம். இவ்வளோ நாள் ஏன் இப்போ திமுக அவங்க கூட்டணி போகல, இப்போ மட்டும் அவங்க ஏன் திமுக கூட்டணி போயிருக்கிறாங்க, ஒவ்வொருடைய கேப்டனுடைய தொண்டனுக்கும் திமுகவை பிடிக்காது அப்படின்னு அது பேசலாம், அது அரசியல், புரியுதுங்களா? அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பரப்புரையில் ஒரு நாள் 2 நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிடும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் நான் வந்து பரப்புரை பண்ணியிருக்கிறேன். நான் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பண்ணியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 2011 ரிஷிவந்தியம் அவருடைய தொகுதியில் நான் தான் பிரச்சாரம் பண்ணேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கேப்டன் அவர் என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு ப்ரெஸ் மீட்டில். அடுத்த நாள் இந்த ரிசல்ட் வந்து அடுத்த நாள் நினைக்கிறேன், ஐ திங்க். இந்த பக்கம் பண்ருட்டியார், இந்த பக்கம் கேப்டன் பக்கத்தில் என்னைய உட்கார வச்சுட்டாரு. அதுதாங்க கேப்டன். அந்த மனசு வேணுங்க. அது இவன் நமக்காக உழைச்சிருக்கிறான், அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஆனால் சீட்டு கொடுக்கல எனக்கு, ஆனால் நம்ம வேலை செஞ்சதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் கேப்டன். அந்த மனசு வரணும். கேப்டன் மாதிரி எல்லாருக்குமே அந்த மனசு வராது. ஸோ கேப்டனை பற்றி நான் வந்து திட்டவே மாட்டேன். அது நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூட பேசினாங்க, நடிகர்களும் பேசினாங்க, எங்கள் கட்சிக்காரங்களும் நிறைய பேர் பேசுனாங்க, நீங்கள் மேடையில் போய் கேப்டனை வந்து திட்டிடாதீங்க. அது மனசே வராது, எப்படி அவரை திட்ட முடியும்? பட் அரசியல் பேசுவோம் நம்ம, அது அரசியல் பேசலாம். அவர் கற்றுக் கொடுத்த அரசியலை வந்து இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு இடத்துல நீங்கள் இப்போ இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய பரப்புரை எங்கேருந்து தொடங்க போகுது? இன்றைக்கி தான் சார்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எந்த தொகுதி, சிவகாசியா அருப்புக்கோட்டையா விருதுநகராங்கிறது தெரில, இனிமேல் தான் தெரியும். ஓகே. ஸோ உங்களுடைய அரசியல் பயணம் மறுபடியும் இன்னொரு பரிமாணத்தோடு தொடங்க இருக்குது. அண்ட்
நீங்க சொன்ன மாதிரி அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கள நிலவரம் இப்போ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வரக்கூடிய தேர்தலில் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? இல்லை, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் முதல்ல ஒரு 3-4 டேஸ் பிஃபோர், 1 வீக் பிஃபோர்லாம் வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கள நிலவரம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து மக்கள் யோசனை பண்ணி மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக, ஏன்னா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் 4 வருஷம் ஆட்சி செய்யும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அந்த விஷயங்களை வந்து இவங்க வந்து பண்ணலை. இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 8/3/2021 எக்ஸாக்டாக சொல்லணும்னா போன தேர்தலில் 8/3/2021 ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப திருச்சியில் வந்து 13/3/2021 ஒரு பெரிய கூட்டம் போடுறாரு இப்போதைய முதலமைச்சர். அனைத்து மகளிருக்கும் வந்து 1000 ரூபாய் அப்படின்னாரு. அப்புறமா நீட்டு முழுவதுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னாரு. நிறைய வந்து 505 அறிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள் 505 கொடுத்துருந்தாங்க. பட் இவருங்களை கேட்டால் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே முக்கால்வாசி நிறைவேற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் நிறைவேற்றலை. 505 வேணா ஒரு 100 நிறைவேற்றிருக்கலாம், அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய முதல் கையெழுத்தே நீட் ரத்து அப்படின்னு தான் சொன்னார். பட் இன்னைக்கு பரப்புரையில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 தடவை சட்டசபையில் தீர்மானம் போட்டோம், காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்கள் நீட்டை ஒழிச்சிருப்போம். என்ன பேச்சு பேசுகிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்களேன். அப்போ வந்து அவங்க தாத்தாவோட அந்த வாய் திறமை, வாய் ஜாலம் இவருக்கு இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கணும். அதை திரு கலைஞருடைய வாய்ச்சாலம் இவருக்கு இருக்குது. நீ அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம் தானே சொன்னீங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தானே சொன்னீங்க. இப்போ என்ன, அதை வந்து தகுதி உள்ளவங்களுக்கு தான் 1000 ரூபாங்கிறீங்க. இப்போ 8000 ரூபா கூப்பன் சொல்கிறீங்க. இந்த 8000 ரூபா கூப்பனுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு தெரியல. நம்ம பெண்கள் அதை யோசிக்கணும். இப்படி தான் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னால் எத்தனை பேர் கொடுத்தாங்க? 1,19,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அட்டை வந்து குடும்ப அட்டை இருக்கிறது 2,20,00,000 மேலே குடும்ப அட்டை இருக்குது. அதுவும் எப்போ கொடுத்தாங்க? 1000 ரூபாவை 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் அப்போ 2.5 வருஷம் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சி அரசியல் தான். இது எங்கே உருவாக்குனாங்கன்னா, ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொல்லிட்டு திமுகவில் ஆரம்பிச்சு விட்டாங்க. கலைஞர் அவர்கள் அண்ணாதுரை இருக்கும்போது ஆரம்பிச்சு விட்டாங்க இந்த கவர்ச்சி அரசியல். நீங்கள் அப்போ கூட கேட்கலாம், ஏன் அதிமுகவில் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நியாயமாக பண்ணாங்க. ஏன்னா அம்மா உணவகம்னு ஒன்று பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது. மடிக்கணினி கொடுத்தாங்க +2 படிக்கிற பசங்களுக்கு. நீங்கள் வந்து எப்போ கொடுக்குறீங்க? காலேஜில் தான் வந்து கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? அப்புறமா பஸ்ஸில் வந்து மகளிருக்கு ஃப்ரீன்னு கொடுத்துட்டு ஓசி பஸ், ஓசின்னு சொல்கிறது உங்கள் அப்பா வீட்டு காசா? மக்கள் வரி பணத்தில் தானே போகுது. அதுவும் எங்கே ஒரு பஸ்ஸு போடுது, 2 பஸ்ஸு போடுது, அதுலேயும் கண்டக்டர் திட்டு. சரிங்களா? இப்போ வந்து உடனே நாங்கள் கூப்பன், நீங்கள் உடனே போங்க, 8000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிடுங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் கவர்ச்சி அரசியல். நீங்கள் உடனே கேட்கலாம், அதிமுகவில் வந்து ஃப்ரிட்ஜி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அடுத்த கொஸ்டின் வருவீங்க, சரிங்களா? நான் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லுக் ரியாக்ஷன் அதுதானே வருது. நமக்கு தெரிஞ்சிடல, சினிமாக்காரங்க தெரிஞ்சிடல. சரி, நான் என்ன சொல்கிறேன், ஐயா எடப்பாடி வரும்போது ஒரு நெருக்கடியான காலகட்டம், கொரோனா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். நம்ம அதை வந்து பார்த்தோம்னா அதுக்கு பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கணும். இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைங்கிறத யார் சொல்கிறா? உங்கள் கூட்டணியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அரசியலோட ஆட்சி நடக்கலை, அதிகாரியோட ஆட்சி தான் நடக்குது. அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ அரசியல்வாதி வந்து ஆட்சி பண்ணலை. இப்போ வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் என்னன்னா அவர் ஆட்சி பண்ணார். ஸோ அவருடைய ஆட்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை நான் கடைசியில் முடிக்கும்போது வர்றேன். உங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க. பட் அதுவல்ல காரணம். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா எல்லாருக்குமே சமமாக வந்து சீட்டு கொடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ திமுகவில் 10 சீட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா முஸ்லீமுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு சீட் கொடுத்துருக்கணும். கேப்டன் அவர்கள் ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு பேக்கப் இல்லை அப்படின்னா சினிமாவில் அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. கேப்டனால் அண்ணன் ராவுத்தரும் வளர்ந்தார், அண்ணன் ராவுத்தர்னால கேப்டனும் வளர்ந்தாங்க.
அப்போ நீங்க அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தருக்கு நீங்க கொடுத்துருக்கணும். ரெண்டாவது, கள்ளர், தேவர், மறவர், அகமுடையார், முக்குளத்தோர்னு அவங்க ஜாதியில ஒரு சீட் கொடுத்துருக்கணும். கிறிஸ்டின்ல ஒரு சீட் கொடுத்துருக்கணும். இதுதான் அரசியல். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அந்த தொகுதிக்கு அப்படின்னு ஆள் போடும்போது அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் வச்சு நீங்க 10 சீட்டு வாங்கிருக்கீங்க. இந்த 10 சீட்டுலயுமே 8 பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்கன்னு சொல்றாங்க. அது சோஷியல் மீடியால வந்தது தான் நான் சொல்றேன். ப்ளஸ் ஒரு மெஜாரிட்டியோட கம்யூனிட்டி தான் அதில் ஜாஸ்தி சீட்டு, 6 சீட்டு 5 சீட்டோ 6 சீட்டோ சொல்கிறாங்க. அந்த கம்யூனிட்டியில் உங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவல்ல அரசியல். அரசியல்ங்கிறது நீங்கள் வந்து எல்லாரையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எப்படி இஸ்லாமியர் ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு எப்படி மறவர் ஓட்டு போடுவாங்க? இதை நான் பரப்புரையில் எடுத்துகிட்டு போவேன். 100% பரப்புரையில் நான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ நான் கடையநல்லூருக்கு போனோம்னா கடையநல்லூர் நான் பேசுவேன். நான் அங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் ஜாஸ்தி, புரியுதுங்களா? அதே மாதிரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இந்த பக்கம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் கள்ளர், மறவர், தேவர், முக்குளத்தர், அகமுடையார் ஜாஸ்தி. அங்கேயும் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்தினா எல்லாருமே பேலன்ஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அதனால் நீ என்னடா ஏனுங்க அட்வைஸ் பண்ணுறது, இது ஏன் கட்சிடா அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து, எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. ஸோ எல்லாரையுமே வந்து அனுசரித்து போகணும் அரசியலில். சின்ன நடிகராக இருந்தாலும் அரசியலில் அனுசரித்து போகணும். 31 வருஷம் 32 வருஷம் மன்றத்தில் இருந்தாலும் நம்ம அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், விசுவாசத்துக்கு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும். அதெல்லாம் வந்து இனிமேலாவது அதை வந்து அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நான் இதன் மூலமாக நான் வந்து கேட்டுக்கிறேன். திங்க் பாலிடிக்ஸ் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தல் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எங்களோட வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நிவேதிதா. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் நல்ல அக்கேஷனில் சந்திப்போம். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி.